உங்கள் பெற்றோரின் நிம்மதியே எங்களின் நோக்கம். செவிலியர் பராமரிப்பு, ஆரோக்கிய உணவுகள் மற்றும் சொகுசு அறைகளுடன் ரத்மலானியில் வி கேர் ரெசிடென்ஸ். நல்லூர் திருவிழா தினமும் காலை மாலை சிறப்பு நேரலையில் உங்கள் விளம்பரங்களும் இடம்பெற இன்றே அழையுங்கள். லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், திருகோணமலை பகுதியில் அமைந்திருந்த கன்சைட் முகாம் 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட அந்த சம்பவத்தோடு நேரடி தொடர்புடைய இடம்தான் கன்சைட் முகாம். இது கடற்படையினரால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு முகாம். பல பேர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டு பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு பல கொடுமைகள் படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட ஒரு இடம் என்று தான் பலராலும் சொல்லப்படுகின்றது. அதற்கு ஏற்றாற்போல் தற்போது ஏராளமான சாட்சிகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. இன்று அது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு விடயம் கிடைத்திருக்கின்றது. அதாவது இந்த கன்சைட் முகாமிலே தடுத்து வைத்து பல சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட 5 பெண்கள். இதுவரை யாரும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். பெண்களும் இதில் இருந்தார்களா? ஆம், பெண்களும் இதில் தடுத்து வைக்கப்பட்டு பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அப்படி கொலை செய்யப்பட்ட 5 பெண்கள் சம்பந்தமான அந்த கொலைகள் சம்பந்தமான விசாரணைகளை சிஐடி பொறுப்பெடுத்திருக்கிறது. சிஐடிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விசாரணைகளை ஆரம்பிப்பதற்கு. ஆகவே இன்று நாங்கள் இது சம்பந்தமாகத்தான் சற்று விவரமாக பார்க்க போகின்றோம். சம்பவம் என்னவென்றால், இன்றைய தினம் திருகோணமலை கன்சைட் முகாம் தொடர்பான முக்கியமான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 6 பெண்கள் அந்த முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இதுவரை கிடைத்த சாட்சிகள், இதுவரை கிடைத்த வாக்குமூலங்கள், இந்த சம்பவத்தை நேரில் கண்ட பலர் கொடுத்த வாக்குமூலங்கள், இவை அனைத்தையும் அடிப்படையாக வைத்து செய்த விசாரணைகளின் அடிப்படையிலே பெண்களும் இந்த இடத்தில் தடுத்து வைக்கப்பட்டு சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற உண்மை அம்பலமாகி இருக்கின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நடத்துமாறு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் குறிப்பிட்ட விசாரணை பிரிவுக்கு போலீஸ் மா அதிபர் இன்றைய தினம் உத்தரவிட்டிருக்கின்றார். இது மிக முக்கியமான ஒரு செய்தி. இதுவரை இந்த கன்சைட் முகாம் சம்பந்தமாக 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவம் மாத்திரம்தான் அதிகமாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் இதில் இருக்கின்றது இன்னும் விடயம். இறுதி வரை பாருங்கள், இன்னும் அதிர்ச்சிகரமான பல சம்பவங்கள் இதில் இருக்கின்றது. 600 பேர் வரை, 11 பேர் அல்ல, 20 பேர் அல்ல, 600 பேர் வரை இங்கு தடுத்து வைத்து கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் இருக்கிறது. நான் தொடர்ந்தும் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். அதன் அடிப்படையில் இந்த விசாரணைகள் திருகோணமலை நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக கப்பம் பெறும் நோக்கில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போன சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தான் நடத்தப்பட்டன. இதிலிருந்து தான் இந்த சம்பவம் ஆரம்பிக்கப்படுகின்றது. கொழும்பு கொட்டாஞ்சேனையில் கூட இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்டார்கள். அந்த 11 இளைஞர்களில், அதாவது வெளிநாடு செல்ல தயாராகியிருந்த இளைஞர்கள் தான் இவ்வாறு கடத்தியவர்களிடம் கப்பம் பெறும் நோக்கத்திலே, பணம் கப்பம் பெறும் நோக்கத்திலே தான் இவர்கள் கடத்தப்பட்டார்கள். இறுதியில் என்ன ஆனார்கள்? அதுதான் இந்த சம்பவம். இந்த சம்பவத்துடன் கடற்படை சேர்ந்த அதிகாரிகள் சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்தது. விசாரணைகளின் போது கன்சைட் முகாம் தொடர்பான பல புதிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அங்கு சாந்த என்ற ஒரு நபர் இருந்திருப்பதாகவும் ஒரு தகவல். அதாவது அங்கு கீழே கிடந்த சவர்க்கார அந்த பேப்பர், சவர்க்கார கட்டி சுற்றி இருக்கின்ற அந்த பேப்பரிலே சாந்த என்ற ஒரு பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் தப்பிப்பதற்காகவோ ஏதோ ஒரு வகையில் ஒரு சாட்சியத்தை அந்த இடத்திலே விட்டு சென்றிருக்கின்றார். அவருடைய பெயரை எழுதி அந்த சவர்க்கார தாளை கீழே போட்டு விட்டு இருக்கின்றார். அதை பார்த்த விசாரணை அதிகாரிகளுக்கு தெரிய வந்திருக்கின்றது சாந்த என்ற ஒரு நபர் இங்கு இருந்திருப்பதாக. ஆனால் அந்த சாந்த என்ற நபர் என்ன ஆனார் என்பது குறித்து இதுவரை இந்த தகவலும் இல்லை. விசாரணைகளின் அடிப்படையில் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற தகவல் தான்
வெளியாகின்றது. அதை உறுதிப்படுத்தத்தான் இனி சிஐடியினர் விசாரணைகளை மேற்கொள்வார்கள். இது தொடர்பாக கடற்படையைச் சேர்ந்த 2 உட்பட சிலர் இதற்கு முன்பதாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மேலதிக விசாரணைகளில் பிரதான முகாமுக்கு மேலதிகமாக மற்றொரு பகுதியும், அதாவது நிலத்தடி பங்கர் பதுங்கு அறை ஒன்றும் இருந்திருப்பது தெரிய வந்திருக்கின்றது. நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதிகாரிகள் அந்த இடத்தை ஆய்வு செய்த போது பெண்களின் பெயர்களும் எழுதப்பட்ட பதிவுகள் கிடைத்ததாகத்தான் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பாருங்கள், சாந்த என்ற ஒரு பெயர் சவர்க்கார தாளில் எழுதப்பட்டிருந்த நிலையில் அங்கு உறுதிப்படுத்தப்படுகின்றது சாந்த என்ற ஒரு நபர் இருந்திருக்கின்றார். விசாரணைகளை தீவிரப்படுத்தி இன்னும் சற்று ஆழமாக தேடி பார்க்கும் போது தான் தெரிகின்றது, அந்த முகாமுக்கும் கீழே பங்கர் பதுங்கு குழியை போன்று பதுங்கு அறை ஒன்றும் இருந்திருக்கின்றது. அந்த அறைக்குள்ளே பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி இது தெரிய வந்தது என்றால், பெண்களுடைய பெயர்களும் அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. என்ன செய்ய, ஏதாவது ஒரு சாட்சியை இங்கு விட்டு செல்ல வேண்டும். எங்களை கொலை செய்ய போகின்றார்கள், ஆனால் என்றாவது ஒரு நாள் எங்களை பற்றி இந்த உலகிற்கு தெரிய வரட்டும் என்று எழுதி வைத்துவிட்டு இறந்திருக்கின்றார்கள். அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பல சித்திரவதைகள் இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கான சாட்சிகள் கிடைத்திருக்கின்றது. நாங்கள் தற்போது செம்மணி சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். செம்மணி மாத்திரமல்ல, செம்மணி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு கொடுமையான காட்சிகள் எங்களுக்கு அங்கிருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது என்று. அங்கு அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூட்டு தொகுதிகளை பார்க்கும் போது, எலும்புக்கூடுகளை பார்க்கும் போது பார்க்க முடியாத வேதனை, தாங்கிக் கொள்ள முடியாத சோகம். அது சின்னஞ்சிறு குழந்தைகள் என்று நம்பப்படுகின்ற அவ்வளவு அளவான எலும்புக்கூடுகள், பெண்களுடையது ஆண்களுடையது நம்பப்படுகின்ற எலும்புக்கூடுகள், ஒவ்வொரு உயரத்திலே ஒரு எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. அவ்வளவு கொடூரம், அவ்வளவு அநியாயங்கள் நடந்திருக்கின்றது. ஆனால் இன்றைய தினம் இந்த செம்மணியில் நடந்தது என்ன மாதிரியான ஒரு சம்பவம்? இதை விசாரிக்க வேண்டும். இது இந்திய அமைதிப்படையால் நடந்திருக்கலாம் அல்லது LTTயினரால் செய்யப்பட்டிருக்கலாம். இதை சரியாக விசாரியுங்கள், இதற்கும் இராணுவத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று ஒரு குழுவினர் இலங்கைக்கான ஐக்கிய நாடுகள் அலுவலகம் பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது. அங்கு சென்று ஒரு அமைதி ஆர்ப்பாட்டம், பதாகைகள் எல்லாம் பிடித்து கொண்டு UN-க்கு அறிவிக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தை கட்டுப்பாட்டில் வைத்திருந்த இந்திய அமைதிப்படை அவர்கள் செய்த கொலைகள் சம்பந்தமாக விசாரிக்கப்பட வேண்டும். ஒருவேளை இந்த செம்மணியில் கிடைக்கின்ற மனித எண்பு தொகுதிகள் எல்லாம் அவர்கள் செய்த கொலைகளாக இருக்கலாம், அல்லது LTTயினருடைய கட்டுப்பாட்டிலும் இந்த செம்மணி இருந்தது, அவர்கள் செய்த கொலையாக இருக்கலாம், அல்லது மூன்றாவது இடத்துக்கு வருகிறார் ஒருவர் சொல்கிறார், இதெல்லாம் இராணுவத்தினர் அதாவது LTTயினரால் கொலை செய்யப்பட்ட இராணுவத்தினர். இவர்கள் செஞ்சிலுவை சங்கத்துக்கு தான் சரியாக பார்த்தால் கொல்லப்பட்ட இராணுவத்தினருடைய பூத உடல்களை ஒப்படைக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இவர்கள் அப்படி செய்யாமல் அங்கேயே புதைத்திருக்கிறார்கள் என்று இந்த கதையை வேறு ஒரு திசைக்கு கொண்டு செல்ல ஒரு தரப்பு முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது. இன்று நடந்த சம்பவம் பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற ஐக்கிய நாடுகள் அலுவலகம், இலங்கைக்கான அலுவலகத்துக்கு முன்பாகத்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றது. நான் இந்த இடத்தில் அதையும் சொல்லிவிட்டேன். நிச்சயமாக அதை நான் வேறொரு நிகழ்ச்சி சொல்லவிருந்தேன், ஆனால் இது இப்போது தான் சரியாக இருக்கும். இந்த இடத்திலே பாருங்கள் எப்படியெல்லாம் முயற்சிக்கின்றார்கள். இராணுவத்தில் UN ஒரு பேக் எங்களுக்கு ஏற்கனவே கிடைத்தது, இராணுவத்தில் அவர்கள் வைத்திருந்தார்கள். சின்னஞ்சிறிய பிள்ளைகளுடையது என்று நம்பப்படுகின்ற எலும்பு தொகுதிகளுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. இராணுவத்தில் சின்னஞ்சிறு பிள்ளைகள் இருந்தார்களா? சிறு சிறு விளையாட்டு பொருட்கள், பொம்மைகள், வளையல்கள், மாலைகள் இவையெல்லாம் கிடைக்கின்றது. விளையாடி கொண்டிருந்த போது இழுத்து சென்று கொலை செய்யப்பட்டு மேலோட்டமாக புதைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் அங்கு கிடைக்கின்றது. அப்படி இருந்தும் இந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்தும் எங்கே இவர்கள் பார்த்து சிரிப்பது தான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. பார்த்து சிரித்து வெவ்வேறு கதைகளை தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள். ஆனால் அந்த வேதனை, அந்த மரண வழி என்றாவது ஒரு பதிலை கொடுக்கும், நீதி கிடைக்கும், நம்புவோம். வேறு என்ன செய்ய? அப்படி இருக்கிற நிலையில் இப்பொழுது இந்த திருகோணமலை கன்சைட் முகாம் சம்பந்தமாக இன்று பேசப்படுகின்றது. இதில் தான் இந்த பெண்களும் இந்த இடத்திலே
தடுத்து வைக்கப்பட்டு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் வெளிவருகின்றது. இனி சிஐடியினர் இதை ஆழமாக விசாரிப்பார்கள். இந்த கன்சைட் முகாம் சம்பந்தமான தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்ற விசாரணைகளில் குணசிங்கம் ஜினதாச என்ற ஒரு நபர் சம்பந்தமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. அவர் முன்னர் விடுதலை புலிகளுடன் தொடர்பில் இருந்ததாகவும் பின்னர் கடற்படைக்கு தகவல்கள் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவருடைய தகவல்களின் அடிப்படையில் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அவரிடம் மற்றும் மேலும் சிலரிடம் பெறப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையில் முகாமில் பெண்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தகவல் வெளிவந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆகவே ஒரு நபருடைய சாட்சியின் மூலமாக தற்போது உறுதிப்படுத்துகிறார்கள் விசாரணை அதிகாரிகள். ஆம், இந்த முகாமிலே பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டு கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு முடிவிற்கு வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நபருடைய சாட்சி இது. யார் பேர்? குணசிங்கம் ஜினதாச வழங்கிய சாட்சி மூலமாகத்தான் அது உறுதிப்படுத்தப்படுகின்றது. அதற்கு முன்பதாக அங்கு எழுதப்பட்டிருந்த பெண்களுடைய பெயர்களை வைத்து கண்டுபிடிக்கிறார்கள். ஆம், இங்கு பெண்கள் இருந்திருப்பதாக. அதை தொடர்ந்தும் விசாரித்த பொழுதுதான் குணசிங்கம் ஜினதாச என்பவர் வாக்குமூலம் வழங்குகின்றார். ஆம், இங்கு பெண்களும் தடுத்து வைக்கப்பட்டார்கள் என்ற தகவலை வழங்குகின்றார். தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 6 பெண்கள் அங்கு இருந்ததாகவும் அவர்களில் 5 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருக்கின்றது. எல்லாமே விசாரணைகளின் அடிப்படையில் பெறப்பட்ட வாக்குமூலங்கள், திரட்டப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையிலே 6 பெண்கள் இருந்திருக்கிறார்கள். அதில் 5 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். காணாமல் போனதாக குடும்பத்தினர் அளித்த முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த தகவல்கள் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த சில வழக்குகளிலும் இது தொடர்பான தகவல்கள் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. காணாமல் போனதாக கூறப்பட்ட சிலர் தற்போது உயிருடன் இல்லை என்பதற்கான தகவல்கள் கிடைத்துள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இதன் பின்னர் மேலதிக விசாரணைகளை குறிப்பிட்ட குற்ற விசாரணை பிரிவின் மூலம் நடத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. 6 பெண்களில் ஒருவரை சட்டவிரோதமாக தடுத்து வைத்திருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. அந்த பெண் கர்ப்பமடைந்த பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டால் சம்பவம் வெளிச்சத்திற்கு வரும் என்ற அச்சத்தில் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகமும் முன்வைக்கப்படுகின்றது. பாருங்கள், இங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த பெண்களில் ஒருவர் கர்ப்பமடைகின்றார். யார் அதற்கு காரணம்? அவர்களை தடுத்து வைத்த அங்கிருந்த கடற்படைக்கு உரிய அதிகாரிகள் சிலர் இவர்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றார்கள். ஆகவே பாருங்கள், யோசித்து பாருங்கள் எவ்வளவு சித்திரவதைகள் உள்ளே இடம்பெற்றிருக்கும் என்று. எதுவுமே செய்ய முடியாது, அவர்களால் வெளியே வர முடியாத ஒரு நிலை. இப்படியெல்லாம் கொடுமைகளை செய்திருக்கிறார்கள். ஆகவே இவர் வெளியே சென்றால் இங்கு நடந்த உண்மைகள் எல்லாம் அம்பலமாகிவிடும் என்ற நோக்கத்திற்காக அந்த பெண்ணும் உள்ளே கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பான தகவல்கள் தற்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. கன்சைட் முகாமில் மேலும் பலர் தடுத்து வைக்கப்பட்டதாக கூறப்படும் தகவல்களும் விசாரிக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் 11 இளைஞர்கள், சாந்த மற்றும் ஒரு நபர், அது மாத்திரமல்லாமல் மேலும் 5 பேர் என மொத்தம் சுமார் 19 பேர் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகி இருப்பதாகத்தான் விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். இவர்களில் 18 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பதற்கான தகவல்கள் தெளிவாக இருப்பதாகத்தான் சொல்லப்படுகின்றது. 19வது நபர் தொடர்பான தகவல்கள் இன்னும் முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. என்ன ஆகியிருக்கும்? 6 பெண்களில் 5 பெண்கள் கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். ஆனால் ஒரு பெண் என்ன ஆனார் என்ற கேள்வி, சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அது சம்பந்தமான விசாரணைகள் இனி தீவிரமாக இடம்பெறும். இந்த விசாரணைகளின் போது விசாரணையாளர்களுக்கு அழுத்தங்கள் வந்ததாக குற்ற புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் ஏற்கனவே தெரிவித்ததாக சொல்லப்படுகின்றது. பாருங்கள், செம்மணி விவகாரத்திலும் அப்படித்தான். இலங்கையில், தென்னிலங்கையில் நடந்த பல சம்பவங்களை விசாரிக்க சென்ற விசாரணை அதிகாரிகளுக்கும் அப்படித்தான் பல அழுத்தம். இப்பொழுது கன்சைட் முகாம் திருகோணமலை அமைந்திருக்கின்ற இந்த முகாமில் நடந்த சம்பவங்களை விசாரணை செய்யும் அதிகாரிகளுக்கும் பல்வேறு அழுத்தங்கள் கொடுக்கப்படுவதாக
சொல்லப்படுகின்றது. தற்போது விசாரணை மேலும் ஒரு மிகவும் பாரதூரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், எண்ணிக்கை அதிகரிக்கின்றது, பெண்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கின்றது. அதிலும் பல கதைகள் இப்பொழுது வெளியாகிய வண்ணம் இருக்கின்றது. ஆதாரங்கள், சாட்சிகள் கிடைக்கின்றது. இதன் மூலம் வேறொரு பாதையை நோக்கி இந்த விசாரணைகள் நகர்ந்து கொண்டிருப்பதை சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கன்சைட் முகாம் மற்றும் அதனை சுற்றிய பகுதிகளில் 600க்கும் மேற்பட்டோர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக சில வாக்குமூலங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. வாக்குமூலங்கள், பலர் இந்த சம்பவங்களை எல்லாம் நேரில் கண்டவர்கள் வழங்கிய சாட்சிகளின் அடிப்படையில், வாக்குமூலங்களின் அடிப்படையில் 600 பேருக்கும் அதிகமானோர் இந்த பகுதிகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கின்றது. அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம் என்ற சந்தேகமும் தற்போது விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளது. 600 பேர், அதற்கு மேற்பட்டோர் ஒரு இடத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு என்ன ஆனது, இன்று வரை அவர்கள் என்ன ஆனார்கள் என்ற கேள்விக்கு பதில், பலர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அல்லது அங்கிருந்த அனைவருமே கொலை செய்யப்பட்டிருக்கலாம். கடலை அண்மித்த பகுதி, கொன்று கடலிலே இவர்கள் வீசியிருக்கலாம், இல்லாத கொடுமைகள் செய்திருக்கலாம். அப்படி செய்தவர்கள் தான் இவர்கள், இல்லாமல் இல்லை. அப்படியான பல கொடுமைகளை செய்தவர்கள் தான் இவர்கள். இன்னும் ஒரு கதை இருந்தது. அப்போது அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனம் எழுப்புபவர்கள், கேள்வி கேட்பவர்கள், விமர்சிப்பவர்கள் எல்லாம் வெள்ளை வேனிலே கடத்தி முதலைகளுக்கு இரையாக போட்டதாகவும் ஒரு கதை இருக்கின்றது. அதுவும் அரசியல் மேடைகளில் சொல்லப்பட்ட ஒரு விடயம். யோசித்து பாருங்கள். அப்போதைய ஆட்சியாளர்களால் அதிகாரத்தின் போது அவர்கள் வளர்த்த முதலைகள், அதற்கென்றே வெவ்வேறு முதலைகளுக்கு ஃபார்ம்களும் இருந்ததாம். அந்த முதலைகளுக்கு இவர்களை வெட்டி போட்ட கதைகள் எல்லாம் அப்போது இருக்கின்றது. சொல்ல முடியாது, ஆதாரப்பூர்வமாக இன்று அவற்றை நிரூபிக்க முடியாமல் இருந்தாவிட்டாலும் கூட நடந்திருக்கலாம் என்று தான் சொல்லலாம். இப்படித்தான் பல பேர் காணாமல் போனார்கள். பார்ப்போம். விசாரணைகள் இப்பொழுது வேறொரு திசையில் முன்னேற்றகரமாக சென்று கொண்டிருக்கின்றது. முன்னேற்றகரமாக தான் செல்ல வேண்டும். ஆகவே போகின்ற போக்கிலே இன்னும் பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆரம்பத்தில் 11 இளைஞர்கள் தொடர்பான விசாரணையாக இருந்த இந்த விவகாரம் பின்னர் சாந்த உள்ளிட்ட மேலும் சிலர், பெண்கள் மற்றும் பிற காணாமல் போனவர்கள் தொடர்பான தகவல்களாக விரிவடைந்திருக்கின்றது. கடற்படையினரின் கைது, பெண்கள் தொடர்பான புதிய தகவல்கள் என விசாரணை தொடர்ந்து விரிவடைந்து வருகின்றது. இந்த விசாரணை எங்கு சென்று முடியும் என்பது தற்போது தெளிவாக இல்லை, சொல்ல முடியாது. இது நாட்டின் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மிகவும் பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள். ஆகவே இது மிக முக்கியமான ஒரு விசாரணையாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன இதில் கொலை செய்யப்பட்ட பெண்கள், இன்னும் பலர் சம்பந்தமான தகவல்கள் இனி வரும் நாட்களில் எங்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கிடைக்கின்ற ஒவ்வொரு தகவல்களையும் எங்களுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் உங்களுக்கு தெரிவிக்க நாம் தயாராகவே இருக்கின்றோம். நீங்களும் இந்த கன்சைட் முகாம் சம்பந்தமான பல விடயங்களை தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது. எழுதுங்கள் கீழே கமெண்ட்ஸில். நாங்கள் அந்த கருத்துக்களையும் எங்களுடைய அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் சிரித்துக் கொள்ள தயாராக இருக்கின்றோம். இறுதியாக இந்த கன்சைட் முகாம், திருகோணமலையில் அமைந்திருந்த இந்த கன்சைட் முகாம் சம்பந்தமாக பலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் தெரியாத சிலருக்கு இதன் கால வரிசை சம்பந்தமாக நான் தெளிவுபடுத்த தற்பொழுது தயாராக இருக்கின்றேன். தெரியாதவர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். நிறைய இன்றைய புதிய தலைமுறையினருக்கு இவையெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அவர்களுக்கு நாங்கள் என்ன நடந்தது, இலங்கையில் இப்படியான சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றது, அதை நாங்கள் நிச்சயமாக தெளிவுபடுத்தியாக வேண்டும். அதற்காக நான் அவர்களுக்கென்ற இந்த கால வரிசையை என்னென்ன எந்த காலத்தில் ஆரம்பித்து இப்போது எந்த கட்டத்தில் விசாரணைகள் சென்று கொண்டிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஆகையால் நாங்கள் விவரமாக பார்ப்போம். 2008, 2009 11 இளைஞர்கள் கடத்தப்பட்ட காலம் அது. அதிலிருந்து தான் இந்த விவகாரம் ஆரம்பிக்கின்றது. கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் போனதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அவர்களில் சிலர் மாணவர்கள். குடும்பத்தினரிடம் கப்பம் கோரப்பட்டதாகவும் பணம் செலுத்தப்பட்ட பின்னரும் சிலர் திரும்பி வரவில்லை என்றும் விசாரணைகளில் கூறப்பட்டது. சிஐடி விசாரணைகளின்படி இளைஞர்கள் முதலில் கொழும்பில் உள்ள கடற்படை தொடர்புடைய இடங்களில் தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு மாற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டதாக சொல்லப்படுகின்ற வேன் இன்றும் கொழும்பு கோட்டை
நீதவான் நீதிமன்றத்தின் அந்த வளாகத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வேன். அது ஒரு பெரிய வெள்ளை வேன் ஒன்று. அந்த வேன் இன்னமும் இருக்கின்றது. நாங்கள் அங்கு வெவ்வேறு வழக்குகளுக்காக செய்தி சேகரிப்பிற்கு செல்லும் போது அந்த வேனை நான் பார்ப்பேன். அங்கு ஏற்கனவே இருக்கிறார்கள் பல ஊடகவியலாளர்கள். அவர்கள் தான் சொல்வார்கள் இதுதான் அந்த வெள்ளை வேன் என்று. அப்போது தான் நானும் பார்த்தேன், ஆம் இது தான் அந்த வெள்ளை வேனா என்று. 2009 கன்சைட் தொடர்பான முக்கிய சாட்சியம் கிடைக்கப்பெறுகின்றது. திருகோணமலை கடற்படை தளத்தில் உள்ள கன்சைட் என்று அழைக்கப்படும் நிலத்தடி வளாகத்தில் 11 இளைஞர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணையில் தகவல்கள் கிடைத்தன. கடற்படை அதிகாரி லெப்டினன்ட் கமாண்டர் கிருஷன் வெலகெதர வழங்கிய சாட்சியம் இந்த விசாரணையில் முக்கியமானதாக இருந்தது. அவர் 11 இளைஞர்களை கன்சைட் பகுதியில் பார்த்ததாகவும் பின்னர் அங்கு துப்பாக்கி சத்தம் கேட்டதாக தகவல் கிடைத்ததாகவும் விசாரணையில் தெரிவித்ததாக அறிக்கைகளில் கூறப்பட்டிருக்கின்றது. அதன் பின்னர் கருப்பு பொழுத்தின் பைகளில் சுற்றப்பட்ட உடல்கள் கடற்படை வாகனத்தில் எடுத்துச் செல்லப்பட்டதை பார்த்ததாக அவர் அப்போது சாட்சியம் வழங்கியிருக்கின்றார். அது தொடர்பான பல செய்திகள் இன்றும் பிரபலமான பத்திரிகைகளில் இருக்கின்றது. உதாரணத்திற்கு நான் சொல்ல போனால் 2018 செப்டம்பர் 21 தேதி டெய்லி மிரர் ஆன்லைன் வெப்சைட்டிலே அது சம்பந்தமான விரிவான ஒரு கட்டுரை போடப்பட்டிருக்கின்றது. கமாண்டர் வெலகெதர வித் பிரசன்ட் நேவி கமாண்டர், ஆங்கிலத்திலே முழு விவரங்களும் அந்த கட்டுரையிலே போடப்பட்டிருக்கின்றது. அது ஒரு ஆதாரம். அதனைத் தொடர்ந்து 2012 சிஐடி விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள். வெலகெதர உள்ளிட்ட சாட்சிகளிடம் சிஐடி விசாரணையை நடத்தியது. 11 இளைஞர்கள் கன்சைட் பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததற்கான தகவல்களை சிஐடி சேகரித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கு பிறகு சத்தம் இல்லை. காரணம், யார் ஆட்சியில்? 2017 2018க்கு பிறகுதான் இன்னும் பல தகவல்கள் இது சம்பந்தமாக கிடைக்கின்றது. 2017 2018 கைதுகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றது. 11 இளைஞர்கள் கடத்தல் மற்றும் காணாமல் போன வழக்கில் முன்னாள் கடற்படை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டனர். 2018 ஜனவரியில் முன்னாள் கடற்படை புலனாய்வு அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் கன்சைட்டில் இருந்து உடல்கள் எடுத்துச் செல்லப்பட்டதாக சாட்சி இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அது நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியில் தான் அந்த விடயங்கள் வெளிவருகிறது. 2012 சிஐடியினர் விசாரணை நடத்தினாலும் எந்த ஒரு நீதிமன்ற நடவடிக்கையும் இடம்பெறவில்லை. எந்த விதமான விடயங்களும் வெளியாகவில்லை. காரணம், யார் ஆட்சியில் என்றுதான் மீண்டும் கேட்பதற்கு இருக்கின்றது. பிறகு 2019 நீதிமன்ற விசாரணைகள் என்னவென்று பார்த்தால், இந்த வழக்கு நீண்ட காலமாக நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் தொடர்பான ஆவணங்களிலும் ட்ரிங்கோமலை 11 வழக்கு கன்சைட் எனப்படும் சட்டவிரோத தடுப்பு நிலையத்துடன் தொடரப்பட்டிருந்தது என்று உறுதிப்படுத்தப்பட்டது. பிறகு 2025 அதுக்கு பிறகுதான் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள், ஆகவே இதையெல்லாம் கீழே சென்று விட்டது. பிறகு மீண்டும் 2025 முக்கிய திருப்பம் ஒன்று இடம்பெறுகின்றது. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலுகேதென்ன சிஐடி விசாரணையில் கன்சைட் ஒரு சட்டவிரோத தடுப்பு நிலையமாக செயல்பட்டதாக தெரிவித்ததாக அப்போது செய்திகள் வெளியாகின. சிஐடி தகவல்களின்படி அங்கு 60 பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்று அப்போது சொல்லப்பட்டது. ஆனால் இன்று பாருங்கள், 600 பேருக்கும் அதிகமானோர் கன்சைட் முகாமிலும் சரி, அதனை சுற்றியிருந்த பல பகுதிகளிலும் சரி தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம், அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் விசாரணைகளின் மூலமும் சாட்சியங்களின் மூலமும் வாக்குமூலங்களின் மூலமும் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இனிதான் ஆழமாக விசாரணைகள் செல்லும் போது இன்னும் பல திடுக்கிடும் தகவல்களை நாங்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றோம். இவர்களில் வெளிநாட்டவர்களும் இருந்ததாக அறிக்கைகள் கூறின. இதனால் கன்சைட் விவகாரம் வெறும் 11 இளைஞர்களின் வழக்காக மட்டுமில்லாமல் பலர் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை விரிவடைந்தது. பிறகு 2026 மே, இந்த வருடம் மே மாதம் புதிய தகவல்கள் கிடைத்தது. 11 இளைஞர்கள் வழக்கில் மேலும் பல தகவல்கள் வெளிவந்தன. கேகாலை சேர்ந்த சாந்த, நான் ஏற்கனவே சொன்னேன், சபர்கார தாளிலே அது சுற்றப்பட்டிருந்த தாளில் சாந்த என்ற பெயர் எழுதப்பட்டிருந்தது. இப்பாகமுவை சேர்ந்த பிரதீப், மேலும்
திருகோணமலையைச் சேர்ந்த 2 இளம் பெண்கள் உள்ளிட்ட பலர் கன் சைட்டுடன் தொடர்புடையதாக விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டனர். 2026 ஜூன் 17 அன்று கன் சைட் மூடப்பட்டு பாதுகாப்பில் எடுக்கப்பட்டது. நீதிமன்றம் உத்தரவிடுகின்றது, இது இனி மூடப்பட வேண்டும், இது நீதிபதிகளுடைய ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பு. இது மிக முக்கியமான திருப்பமாக அமைந்தது. உண்மையாகவே CID திருகோணமலை கடற்படை தளத்துக்குள் இருந்த கன் சைட் நிலத்தடி வளாகத்தை சீல் செய்தது. அந்த இடத்தில் சுமார் 60 பேர் வரை தடுத்து வைக்கப்பட்டிருக்கலாம், சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் மற்றும் கப்பம் கோரப்பட்டிருக்கலாம் என விசாரணைகளில் தகவல்கள் கிடைத்ததாக அப்போது செய்திகளில் தெரிவிக்கப்பட்டது. திருகோணமலை நீதவான் அந்த இடத்தை நேரில் சென்று ஆய்வு செய்ய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது. ஜூன் மாதம் தொடர்ந்து இந்த மாதம், அதாவது கடந்த மாதம் இந்த மாதமும் கிடைத்த அப்டேட்டுகளின் அடிப்படையில் கன் சைட் தொடர்பான விசாரணை இன்னும் முடிவடையவில்லை, தொடர்ந்தும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. முன்னாள் கைதிகள் மற்றும் அந்த இடத்தின் செயற்பாடுகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சிலர் நீதவான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலங்களை வழங்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த நிலையில் இது சம்பந்தமான ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட்ட போதுதான் தெரிய வருகிறது 6 பெண்கள் சம்பந்தமான விவகாரம். 6 பெண்களில் 5 பெண்கள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. மீதமிருந்த ஒரு பெண்ணுக்கு என்ன ஆனது? இதில் ஒருவர் கர்ப்பம் தரித்திருக்கின்றார். அதற்கு காரணம் கடற்படை அதிகாரிகள். என்ன ஆனது என்பது குறித்து இனிதான் உண்மைகள் வெளியாகும் போது உடனே உங்களுக்கு சொல்ல நாம் தயார். தொடர்ந்தும் உண்மைகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்கா ஸ்ரீயுடன் நிறுங்கள். லங்கா ஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் இன்னும் பல அதிர்ச்சிகரமான திடுக்கிடும் சம்பவங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். ஒளிப்பதிவாளர் பிரதர்ஷனுடன் நான் டில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம். உங்களுடைய கருத்துக்களை கீழே எழுத மறந்து விடாதீர்கள். இந்த கன்சைட் சம்பந்தமாக, கன்சைட் முகாம் சம்பந்தமாக நீங்கள் அறிந்த விடயங்களை கீழே தொடர்ந்தும் எழுதிக்கொண்டே செல்லுங்கள். அடுத்த நிகழ்ச்சியில் நான் சேர்த்துக் கொள்கின்றேன். நன்றி.